நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காலைல பலாப்பழம் வெட்டலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு தோட்டத்துக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மரத்தில வந்து நெறைய காய் வெட்டிட்டோம். வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே கோடைக்காய் சீசன் காய் கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுற சீசன் டைம்ங்கிறதுனால காய வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கிறணும். ஏன்னா, காய் வந்து முத்தி இருந்துச்சுன்னா, அதில அணில் கடிச்சிருந்துச்சுன்னா, அதுக்குள்ள அந்த மழை பேஞ்ச தண்ணி வந்து அணில் கடிச்ச இதுக்குள்ள இறங்கிருச்சுன்னா, அந்த பழமே டேமேஜ் ஆயிரும். அதனால நம்ம வந்து அடிக்கடி வந்து மரத்த வந்து பார்த்துக்கணும். ஏன்னா, இப்ப காய் சீசன் இல்லாத டயத்துனால ஒரு சில காய்கள் கடந்தாலும் அத வந்து அணில் விட்டு வச்சுறாது, கடிச்சிரும். அப்படி பாருங்க நம்ம கீழ பாருங்க, இந்த காய் இன்னுமே பெருக்கல. ஆனா பாருங்க கடிச்சிருச்சு. இங்க பாருங்க தெரியுதா? அந்த ஒரு பல்லு மட்டும் கடிச்சிருக்கு. இந்த பாருங்க ஒரு பல்லு மட்டும் கடிச்சிருச்சு. இத நீ போட்டோம்னா ஆனா முத்திருச்சு. இது போட்டோம்னா அணில் வந்து ஃபுல்லாவே கடிச்சிரும். அதனால இந்த காய இன்னைக்கு வந்து எடுத்துருவோம். பாருங்க. இந்த மரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நெறைய காய் வெட்டியாச்சு. இன்னொரு காயும் பாருங்க அதே மாட்டம் அணில் கடிச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இப்ப நல்லாவே கடிச்சிருக்கு. பாருங்க எல்லா சைடுமே கடிச்சிருச்சு பாருங்க. இங்க கொஞ்சம் கடிச்சிருக்கு. இங்கிட்டு கொஞ்சம் கடிச்சிருக்கு. எல்லா சைடுமே கடிச்சிருச்சு. நீ இந்த காய போட்டோம்னா அவ்வளோதான். இந்த காய் போட்டோம்னா நமக்கு இன்னைக்கு கிடைக்காது. ஃபுல்லாவே அணிலே கடிச்சிரும். அதனால இந்த காய இன்னைக்கு எடுத்துருவோம். ஒரு காய் வெட்டுனா இது ஒரு 2வது காய் பாருங்க. பார்த்தீங்கன்னா 2 காய் வெட்டியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா, மேல ஒரு காய் கிடக்கு. அத ஏறி தான் வெட்டலாம். ஏன்னா ரொம்ப ஹைட்ல கிடக்கு. பார்ப்போம் ஏறி பார்ப்போம். இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கிறதுனால ஈரமா இருக்கு. அதனால மேலேருந்து கீழ வெட்டி போட்டா உடையுதான்னு தெரியல. பார்ப்போம் உடையுதான்னு பார்ப்போம். உடைஞ்சிருச்சுன்னா வீணா போயிரும். பார்ப்போம் மேலேருந்து ஏறி வெட்டி போட்டா தான் மரத்துல ஏறுவோம் முதல்ல. மழை பெஞ்சிருக்க அந்த டயத்துல ஏறுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா மரம் வந்து வலிக்கிட்டே ஈரத்தினால வலிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வெயில் அடிச்சு கொஞ்சம் மரம் காஞ்சிருச்சு. அதனால இப்போ கொஞ்சம் வழுக்கல பாருங்க. அதில் பாருங்க பச்சை பச்சேன்னு இருக்குது. பாசம் பிடிச்ச மாட்டம் இருக்குது. தண்ணி பல நாள் தண்ணிக்குள்ளே இருந்த மாட்டம் இருக்குது பாருங்கள் மரம். எப்படி அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா இதில் காலை வச்சோம்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த இதில் ஈரத்துலேயே வலிக்கி கீழே சறுக்கி விடும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவ்வளோ தூரம் ஏறினதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். முடியலை. ஏன்னா பக்கத்தில் வாதுலாம் இல்லை. வாதுகளை பிடிச்சி ஏறுற அளவுக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக காய்கிட்ட வந்தாச்சு பாருங்கள். இந்த காய் தான் இப்போ வெட்ட போகிறோம். ஏற்கனவே இதில் ஒரு காய் இருந்துச்சு. அது ஏற்கனவே நம்ம வெட்டிட்டோம். இப்போ இந்த காம்பில் ஒரே ஒரு காய் தான் கிடக்கு. அந்த காயை நம்ம இப்போ வெட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் முடியலை, மூச்சு வாங்குது. இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வரலன்னு வச்சுங்களேன், இந்த காய் போயிருக்கும். இங்கே பாருங்கள் அணில் எப்படி கடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த காயை போட்டு எல்லா சைடுமே கடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் பாருங்கள், இவ்வளோ ஹைட் ஏறி இருக்கும். ரொம்பவுமே மூச்சு வாங்குது. ரொம்ப ஹைட் ஏறிட்டோம். ஓகே, இந்த காயை கீழே வெட்டி போடுவோம். ஏன்னா ஈரம் இருக்குது. இதை வெட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போடாமல் அந்த காம்பு தரையில் போடுற மட்டும் தூக்கி போட்டோம்னா காய் உடஞ்சிடாது. பெரும்பாலும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் போட முடியுதானே. போட முடிஞ்சுன்னா அந்த காய் பார்க்கலாம் வலிக்கு தானே. சரி ஓகேப்பா, பார்ப்போம், வெட்டி பார்ப்போம். ஒரு வழியாக காயை வெட்டி கீழே போட்டாச்சு. இப்போ பாருங்கள் கீழே கிடக்கு காய். எனக்கு தெரிஞ்சு காய் உடையலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே ஈரமாக இருக்குது. அதோட்டம் போய் காம்பு சைடு போய் விழுந்துருச்சு. கீழே ஃபஸ்ட்டு போய் கீழே விழுந்தது காம்பு அடிபட்டுருச்சு. அதனால் காம்பு தான் உடஞ்சிருக்கு. காய் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த காய் பாருங்க, கீழே போட்டது. பார்த்தீங்களா, காம்பு உடஞ்சிருச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் காம்பு உடஞ்சிருச்சு. காம்பு தான் ஃபஸ்ட்டு அடி. அதனால் காம்பு உடஞ்சது. அதனால் காய் தவாளிச்சிருச்சு கீழே ஈரம் இருக்கிறதுனால. பாருங்கள் காய் நல்லா முத்திருச்சு. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 காய் வெட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 காயுமே நல்லா முத்த காய் தான். இன்றைக்கி கடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காய் வந்து இனி அணில் சாப்பிட்ரும் கடிச்சு. அதான் இந்த 3 காய் நல்ல ஒரு கரெக்டான டயத்தில் வந்து எடுத்துட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.